வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி கடைநல்லூர்லேருந்து அச்சன்புதூர் போகிற ரோட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு 100 தென்னமரங்களோட ஒரு பெரிய ஒரு நீச்சல் குளம், ஒரு சின்ன வீடு, ஒரு பாத்ரூம், ஒரு 5000 கோழி வளர்க்குற மாதிரி ஒரு பெரிய கோழி பண்ணையோடு சேர்த்து மொத்தம் ஒரு 2.25 ஏக்கரு தோப்பு, செழிப்பான தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது ஊர்லேருந்து வர ரோடு, அதாவது மெட்டல் ரோடு தான். கரெக்டாக ஊருக்குலேருந்து ஒரு தார் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் போதும். இதான் தோப்பு. என்ட்ரன்ஸு சுற்றி வேலி போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 20 மாமரம் இருக்குது, ஒரு 100 தென்னை மரம் இருக்குது. மாதுளை, கொய்யா, நெல்லி அப்படின்னு சில வகை மரங்களும் வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. எடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணி நம்ம தேவைக்கு ரெடி பண்ணிக்கலாம் தோப்பை. சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த தோப்பு. கோழி பண்ணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 கோழி வளர்க்குற மாதிரி ஒரு பெரிய செட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன வேலைகள் பெண்டிங் இருக்குது. எடுத்து நீங்கள் வேலை பார்த்து கோழி பண்ணை தேடுறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். இல்லை சின்னதாக ஊர் பக்கத்தில் எனக்கு ஒரு தோட்டம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம். ஒரு போர், ஒரு சர்வீஸ் இருக்குது, ஒரு 1 BHK வீடு இருக்குது, எல்லா செட்டிங்கோடு இருக்குது. சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வேலை மட்டும் பார்த்தா போதும். நல்லாயிருக்கும், வியூ நல்லாயிருக்கும் பார்க்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன கன்று வச்சுருக்குறாங்க. தென்னை ஒரு 50 கன்று வச்சுருக்குறாங்க. பெரிய மரம் ஒரு 100 மரம் இருக்கும். அது போக பப்பாளி மரம், சப்போட்டா, முருங்கை, இப்படி வீட்டுக்கு தேவையான மரங்களும் நிறையா வச்சுருக்குறாங்க. பெரிய ப்ளஸ்ஸு பக்கத்துலேயே ஆறு இருக்குது. இடத்தோட ஒரு எல்கே ஆறு தான். தண்ணி செழிப்பான ஏரியாவில் இருக்குது. பெய்டு சர்வீஸ் தான். சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, கிடச்சிரும். நல்ல இடம், நல்ல பட்ஜெட்டில் வந்திருக்கு. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கடைநல்லூர்லேருந்து வந்தீங்கன்னா மொத்தத்திலே ஒரு 4 கிலோமீட்டர் வரும். அச்சன்புதூர் ஊருக்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். அச்சன்புதூருக்கும் கடைநல்லூருக்கும் இடையில காசிரமம் பக்கத்தில் இருக்குது இந்த தோப்பு. சின்ன தோப்பு. மொத்தத்திலே பட்ஜெட்டு 2.25 ஏக்கர் தான். தனி பத்திரம், தனி பட்டா. 2.25 ஏக்கருக்கு சுற்றி வேலி போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. எல்லா செட்டிங் பண்ணிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும். நம்மளுக்கு ஒரு சூப்பரான தோப்பு கிடச்சிரும். நல்ல தோப்பு. ஏற்கனவே 100 மரங்களோட ஒரு சின்ன சின்ன ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு. மாமரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20 மாமரங்கள் வச்சுருக்காங்க. அவங்க சொந்த தேவைக்கு வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான மரங்களே வச்சு நமக்கு ஒரு சின்ன தோட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க, குத்துக்கல் வலச பக்கம் இருந்தீங்கன்னா இந்த இடம் சூப்பராக செட் ஆகும் உங்களுக்கு. சின்ன சின்ன தோட்டங்கள் கிடைக்க மாட்டேங்க. எல்லாமே டக்கு டக்குன்னு சேல் ஆயிடுது. இது கொண்டு வந்திருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கூட தாங்காது. டக்குன்னு முடிஞ்சிடும். கடைநல்லூர் பக்கத்துலேயோ இல்லை அச்சன்புதூர் பக்கத்துலேயோ தோப்பு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தோப்பு சூப்பராக செட் ஆகும். வீக்கெண்டில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம். 1 BHK வீடு இருக்குது. அது போக ஸ்விம்மிங் பூல், நல்ல பெரிய நீச்சல் குளம் கட்டி வச்சுருக்காங்க. நீச்சல் குளத்துலேருந்து தண்ணி நீங்கள் மரத்துக்கு செட் பண்ணி பாய்ச்சிக்கலாம். கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறாங்க. எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம். வேறு ஆள் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க சேல் பண்ணுறாங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் தோப்பு. நல்ல பட்ஜெட்டில் வந்திருக்கு. ஏக்கருக்கு 31 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். உருட்டா 70 லட்ச ரூபா கேட்குறாங்க ஓனர். நெகோஷியபிள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம். மண்ணு பார்த்திங்கன்னா நல்ல செம்மண்ணும் வண்டலும் கலந்துருக்கு. அதனால் ஊடு பயிர் நீங்கள் என்ன போட்டாலும் எடுக்கலாம். இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் இடம் கிடையாது. இது போக பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இதுலேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர்லேயே மதுரைக்குள்ள தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலை வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஏரியாவும் நல்ல டெவலப் ஆகும். கொய்யா மரம் ஒரு மரம் இருக்குது. அது நல்லா காய்ச்சிருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.